Hello viewers, welcome back to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து இந்த மாதிரி ரெடிமேட் நெக் டிசைன் கொடுத்திருக்கிற ஒரு சுடிதார் டாப்புக்கு லைனிங் வச்சு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐகானையும் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த சுடிதார் தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிரீன் கலர் கிளாத் வந்து இந்த சுடிதாரோட பேண்ட் கிளாத்து. நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்காக இந்த கிளாத் வந்து நான் பேண்ட் கட் பண்ணது போக மீதம் இருக்க கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த சுடிதாரோட பேண்ட் வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு நார்மல் பேண்ட் கட்டிங் வீடியோ தான். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேல் ஐ கார்ட்லையும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த சுடிதாரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் 36 இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் நெக் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம். லைனிங்கை வந்து 4 ஃபோல்டில் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 ஃபோல்டில் மடிச்சிருக்கேன் இருக்கிற துணி எல்லாத்தையுமே. நம்ம ஸ்லீவுக்கு வந்து லைனிங் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ கீழே வந்து ஈவனாக வச்சுக்கோங்க துணியை. ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற லைன்ல இருந்து நம்மளோட டாப்போட ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி லைனிங் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து அந்த இடத்துல லைன் போட்டுட்டு ஷோல்டர் லைன் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து நான் 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வைப்பீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து அகலம் 2.5 இன்ச் வைக்கிறேன். மீதம் இருக்கிற 3.5 இன்ச் வந்து நமக்கு அந்த ட்ரெஸ்ஸோட ஷோல்டராக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே மார்க் பண்ண 6 இன்ச்சு கீழே கொஞ்சம் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம்ஹோலோட லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். அது வந்து 6.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவுகள் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட ஓல்டு சுடிதார்லேருந்து கூட அளவெடுத்து ஸ்டிச் பண்ணலாம். முன்கழுத்து உயரம் 6 இன்ச்சும் பின்கழுத்து உயரம் 7 இன்ச்சும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பின்கழுத்து வந்து நம்ம ஒரு பாட் நெக் வைக்க போகிறேன். அந்த இடத்துல பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாட் நெக் வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலேருந்து நம்ம பஸ்ட் லென்த் வந்து 10 இன்ச் உயரத்தில் மார்க் பண்ண போகிறோம். அடுத்து வந்து வெயிஸ்டோட உயரம் வந்து 15 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அடுத்து வந்து ஹிப்போட உயரம் வந்து 21 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இந்த மார்க் பண்ணியிருக்கிற உயர அளவுகளில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நான் பேட்டர்ன் வீடியோஸ் வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம சுடிதார் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதே மெத்தடில் தான் நான் கட் பண்ணுறேன். உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து உங்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் கட் பண்ண முடியும். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேல் ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம அந்த ஆர்ம்ஹோல் முடிகிற இடத்துல வைக்கணும். அந்த இடத்துல வந்து 9.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு நம்ம வந்து மார்க் பண்ணணும். பஸ்ட் லைனில் வந்து நான் 9.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். எப்பவுமே செஸ்ட் லைனை விட பஸ் லைன் வந்து ஈக்குவலாகவோ இல்லை அதை விட அதிகமாக தான் இருக்கணும். அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து வெயிஸ்ட் லைனில் வந்து 8.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த சுடிதாரில் பேக் சைடு வந்து நான் டாட் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டாட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு வந்து 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா அளவுகளும் மார்க் பண்ணியாச்சு. சைடில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கு வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஹிப் சுற்றளவில் மட்டும் நம்ம வந்து 1 இன்ச் மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஹிப் சுற்றளவு எந்த அளவு வச்சிருக்கோமோ அதே அளவு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் சுடிதார் கிடைக்கும். ஒரு 1/2 இன்ச் கூட வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சைடில் எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணி விட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுறது 1.5 இன்ச் கார்னர்லேருந்து மார்க் பண்ணி பேக் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உள்பக்கமாக 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணி விடுறேன். இப்போ சென்டரில் வந்து வெயிஸ்ட் லைன் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம டாட் மார்க் பண்ணுறது கரெக்டாக வந்து சென்டரில் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அரை இன்ச் வந்து நம்ம டாட்டுக்காக விட்டுருந்தோம். அதனால அந்த பாயிண்ட்டுக்கு 2 சைடும் 1/4 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டாட்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டாட் லென்த் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டாட் மார்க் பண்ணதுக்கப்புறம் சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி லைன் போட்டுவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம லைனிங்கில் கட் பண்ணியாச்சு.
இப்போ ஒரு கிளாத் மட்டும் எடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணணும். எந்த இடத்துலலாம் நாச்சஸ் தேவையோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு ஸ்டிச் பண்றப்போ ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு லேயர் துணி மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் ஃப்ரண்ட் நெக்கும் மார்க் பண்ணி விட போறோம். இப்போ பேக் பார்ட்ல வந்து நம்ம டாட் மார்க் பண்ணிருக்க அந்த துணியில மேல இருந்து 3 இன்ச் உயரத்துல பாட் நெக் மார்க் பண்றதுக்காக இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பாட் நெக் மார்க் பண்ணிக்கோங்க. பாட் நெக் மார்க் பண்ணும்போது அந்த வளைவு முடிகிற இடத்துல இருந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு கீழே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. கரெக்டா இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம நார்மல் யூ நெக் தான் மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா அதிலே வந்து நெக் இருக்கிறதுனால நம்ம வந்து இதில் யூ நெக் தான் வைக்க போகிறோம். நம்ம கட் பண்ண வேணாம், மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லீவ்க்காக இந்த துணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் நம்ம தனியாக வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டு துணியை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். இதை அப்படியே வந்து பாதியாக மடிச்சுக்கலாம். நெக் டிசைன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக பாதியாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நெக்கோட சென்டர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி. ரெடிமேட் நெக் இந்த மாதிரி கொடுக்குறதுல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உள்பக்கமாக கழுத்தோட அளவு வந்து அந்த நெக் ஷேப் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஷேப்புக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோன்னா தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ நான் துணியை வந்து கரெக்டாக பாதியாக மடித்து போட்டு விட்டுருக்கேன். இப்போ மேலேருந்து தேவையான ஹைட்டை விட 1.5 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து அந்த பார்டர் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கீழே ஹைட்டில் இருக்குது. அதை கட் பண்ணி நம்ம இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து கரெக்டாக வந்து நம்ம லைனிங் கட் பண்ணியிருந்தோம்ல அதை எடுத்து வச்சுட்டு மார்க் பண்ண இடத்துல கோடு போட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் கட் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் துணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து சைடில் எக்ஸஸாக வந்து டாட்டு கிளாத் விட்டுருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் வைக்க போகிறது கிடையாது. அடுத்து இந்த பார்டர் கிளாத்தையும் வந்து மேலே ஒரு 1/4 இன்ச் துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ரிமைனிங் இருக்கிற பேக் சைட் கிளாத்தில் வந்து தேவையான அகலத்துக்கு மட்டும் துணியை மடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் கட் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு துணி கிடைக்கும். இந்த மாதிரி தேவையான அகலத்துக்கு மடித்து போட்டிருக்கேன். இதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரி மார்க் பண்ண இடத்துல லைனிங் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டரில் வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு இது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக. இப்போ பேக் சைடில் வந்து இந்த பாட் நெக்குக்கு நான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதுக்காக இந்த பேண்ட் கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக இந்த மீதம் இருக்க கிளாத் வந்து நம்ம 4 ஃபோல்டில் மடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 4 ஃபோல்டில் மடிச்சுக்கோங்க. கீழே ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு அந்த ஸ்லீவ் வந்து எவ்வளோ ஹைட் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து 14 இன்ச் ஸ்லீவ் வருது. அதை விட 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் வந்து தையலுக்காக மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். ஆப்போசிட்டில் வந்து 3.5 இன்ச் வந்து நம்ம கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த இடத்துல கிராஸாக வந்து லைன் போட்டுட்டு நம்ம பேக் ஆர்ம் ஹோல் வந்து எந்த அளவுக்கு துணியிலேருந்து மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதை வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உள் பக்கம் தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த மீதம் இருக்கிற அளவை மட்டும் நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் பார்ட்ஸாக. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் கட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயிலான ஸ்லீவ் கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா பேட்டர்ன் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐகார்ட்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து ஷார்ட் ஸ்லீவ் வச்சிங்கன்னா எந்த லென்த்துக்கு வைப்பீங்களோ அந்த அளவுக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு மார்க் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான இடத்துலலாம் வந்து நாச்சஸ் கட் பண்ணிக்கிறேன். 2 கிளாத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
நம்ம கட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த நெக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணதை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அகலம். அதனால நம்ம வந்து கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட கழுத்து அகலம் எவ்வளோ வந்து சுடிதாரில் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இதுலேயும் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நெக்லஸ் ஷேப் மாடல்லாம் கூட நெக் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் சேம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ரவுண்ட் நெக்கோ இல்லை அந்த நெக் லைன் ஷேப்புக்கே வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி விடலாம். இப்போ நான் வந்து இந்த ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணி விட்டுருக்கேன். அவங்க கொடுத்துருக்கிற நெக் லைனை விட நமக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி தான் வந்து நமக்கு இந்த லைன் வந்து வருது. இப்போ இதுக்கு மேலே லைனிங் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து லைனிங்லேயும் மார்க் பண்ணியிருக்கோம். அதை வச்சும் கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க சென்டரில். இப்போ பேக் சைட் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக் டிசைன் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். கரெக்டாக கழுத்தகலம் மார்க் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நெக் ஷேப்லேயே மார்க் பண்ணிங்கன்னா தான் அதே ஷேப் நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கும். மார்க் பண்ணதுக்கப்புறம் உள் பக்கமாக தையல் நம்ம எந்த இடத்துல போடணும் அப்படின்றதையும் நீங்கள் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் முடிச்சுட்டு பேக் நெக் வந்து பாட் நெக் வச்சுருக்கேன். ரெடிமேட் நெக் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். அப்படியே லைனிங்கை மேலே வச்சு நீங்கள் உள் பக்கமாக திருப்பி தைச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நெக் வந்து ஃபினிஷ் ஆயிரும். இப்போ பேக் சைடில் வந்து இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாட் நெக்கும் ஒரு ஃபேப்ரிக் லட்கனும் தைச்சி விட்டுருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் இருக்குது. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் கிளாத் வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன பார்டர் கொடுத்து சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். பேக் சைடில் டாட் வந்து தச்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணி நம்ம நார்மலாக சுடிதார் தைக்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணி தச்சிடலாம். சுடிதார் ஸ்டிச் பண்ணுறது வந்து நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காமிக்கல. உங்களுக்கு லைனிங் சுடிதார் டீட்டெயிலாக தைக்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து மேலே ஐகார்டில் வரும். இப்போ ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சோன்னே இந்த சுடிதார் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டேன். சுடிதார் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்டரும் அட்டாச் பண்ணி எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. பேக் சைடு வந்து இந்த மாதிரி டாட் மார்க் பண்ணி விட்டுட்டு அந்த பேண்ட் கிளாத்துக்கு மேட்சாக வந்து நமக்கு இந்த மாதிரி சுடிதார் டாப்லையும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு டிசைன். நெக் வந்து ரெடிமேட் நெக் கொடுத்துருக்கிறதுனால அதுவே நல்லா ஹெவியாக இருக்குது. வேறு எந்த டிசைனும் நமக்கு வந்து வைக்க தேவையில்லை. இந்த பேண்ட் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த லைனிங் சுடிதார் டாப் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் சேனல் பேஜஸ் இருக்குது. அதிலே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.